ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை கூட்டிட்டு போறாரு. நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இடையில பாத்தீங்கன்னா அந்த பாலத்தின் குறுக்க பெரிய பெரிய கயிறுகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஒரு சின்ன பாலம் தான். இவர் ஈஸியா தாண்டிட்டு போறாரு. அந்த பின்னாடி வர்ற குழந்தையால தாண்ட முடியல. அவருக்கு நல்லா தெரியும். ஆனா தெரியாத மாதிரி இப்படி நடந்து போறாரு. வேணுனே தெரியாத மாதிரி போறாரு. அந்த பிள்ளை அப்படியே கதறுது, அப்பா அப்பா அப்படின்னு 2-3 டைம் ஏதோ கதறுது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அந்த கயிறுக்குள்ள போராடி அதையும் இதையும் பண்ணி அப்படி வெளியில வந்துருச்சு. இதுதான் அந்த தகப்பன் அந்த பிள்ளைய ட்ரெயின் பண்ணுகிற மெத்தட். இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் அப்படியே பிள்ளையை அப்படி தூக்கி வச்சா ஒரு நாள் கூட அந்த பிள்ளை அதிலிருந்து வெளியே வருவதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யாது. இன்றைக்கு பல தகப்பன்மார்கள் நம்ம பிள்ளைகளை அப்படித்தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். சாதாரண விலங்குகள் கூட அப்படி இல்லை. ஏன்னா விலங்குகள் நம்மள மாதிரி அப்டேட் ஆகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தர் படைச்சு வச்ச அந்த இதை அவங்க அதிகமாய் மாற்றிக்கொள்ளுவது இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனா கழுகு தன் கூட்டை கலைத்து விடுகிறது.